வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும். கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல்ல எங்க முயற்சிக்கு ஆதரவு கொடுத்து சூப்பர் தேங்க்ஸ் மூலியமா பங்களிக்கிற எங்க சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. உங்க ஆதரவு தான் இந்த மாதிரி ஆழமான ஆய்வுகளை தொடர்ந்து செய்ய எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கு. முதல்ல ஒரு ஹை குவாலிட்டி காம்பவுண்டர், நீண்ட காலத்துக்கு சிறப்பா செயல்படக்கூடிய பங்குகள். இதுல ரீட்டைல் துறையில இருந்து ட்ரெண்ட் நிறுவனத்தை பத்தி பார்க்கலாம். வெஸ்ட் சைட், ஜூடியோன்னு பெரிய பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா பங்கு விலை உச்சத்துல இருந்து 40% வரை சரிஞ்சிருக்கு. என்ன விஷயம் இங்க? இதுதான் இப்ப சந்தையில இருக்கிற ஒரு பெரிய புதிர். ட்ரெண்ட் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த நிறுவனம், அதுல சந்தேகமே இல்ல. மார்க்கெட் கேப் சுமார் 1,43,000 கோடி. ப்ரொமோட்டர் கிட்ட ஒரு 37% பங்குகள் இருக்கு. அது ஸ்டேபிளா இருக்கா? ஆமா, ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கு. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உள்நாட்டு நிதி நிறுவனங்கள், அதாவது டிஐஎஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அதேதான். அவங்க இந்த பங்கோட விலை குறைய குறைய தொடர்ந்து வாங்கிட்டே வராங்க. அவங்களுக்கு இந்த நிறுவனம் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. டிஏ வாங்குறது ஒரு நல்ல அறிகுறி தான். ஆனா 40% சரிவுக்கு பிறகும் இதோட வேல்யூவேஷன், அதாவது மதிப்பீடு, அது அதிகமா இருக்கா? சரியா சொன்னீங்க. அங்கதான் விஷயமே இருக்கு. இதோட பிரைஸ் டு புக், அதாவது பிபி ரேஷியோ சுமார் 23 மடங்கு இருக்கு. இது ரொம்பவே ஒரு பிரீமியமான வேல்யூவேஷன். விலை சரிவுக்கு பிறகும் இது அதிகம்தான். அதனால இது ஒரு சிறந்த நீண்ட கால காம்பவுண்டர். ஆனா மொத்தமா முதலீடு செய்யாம விலை குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது, அதாவது ஸ்டாகர்ட் பையிங் பண்றதுதான் புத்திசாலித்தனம். ஓகே, அப்போ ட்ரெண்டோட கதை உயர்ந்த தரம், உயர்ந்த விலை. இப்ப இதே மாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் துறையிலிருந்து ஃபைன் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ், இது அதோட துறையில ஒரு சிறந்த நிறுவனமா பார்க்கப்படுது. ஆனா கடந்த ஒரு வருஷத்துல 10-12% சரிஞ்சிருக்கு. இதுலயும் வேல்யூவேஷன் தான் பிரச்சனையா? இதுல வேல்யூவேஷன் ஒரு பகுதி தான். ஆனா இதை விட ஒரு முக்கியமான பாசிட்டிவ் விஷயம் இருக்கு. இதோட மார்க்கெட் கேப் சுமார் 13,500 கோடி. ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 75% பங்குகள் இருக்கு. அப்போ இவ்வளவு பாதுகாப்பான ஒரு நிறுவனத்தோட பங்கு விலையே சரிஞ்சிருக்கு. அதுக்கு 2 காரணம். ஒன்னு, ஒட்டுமொத்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் துறையும் மந்த நிலையில இருக்கு. 2வது, நீங்க கேட்ட மாதிரி வேல்யூவேஷன். இதோட பி ரேஷியோ சுமார் 32 மடங்கு இருக்கு. இது மத்த நிறுவனங்களோட ஒப்பிடும்போது கொஞ்சம் பிரீமியம் தான். அப்ப இதுலயும் இப்போதைக்கு அவசரப்பட்டு வாங்க வேண்டாம் இல்லையா? ஆமா, இதுவும் ஒரு ஹை குவாலிட்டி காம்பவுண்டர் தான். துறை மீண்டு வரும்போது அல்லது இன்னும் விலை சரிவு ஏற்பட்டால் நீண்ட காலத்துக்கு வாங்குவதை பற்றி யோசிக்கலாம். ஆக நாம பார்த்த 2 சிறந்த நிறுவனங்களுமே வேல்யூவேஷன் இல்லனா துறை சார்ந்த மந்த நிலையால பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா பாதுகாப்புத்துறை சார்ந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ் கடந்த ஒரு வருஷத்துல சுமார் 38% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல அறிகுறியா? கண்டிப்பா. பாதுகாப்புத்துறை பங்குகள் வந்துட்டு கடந்த 2 வருஷமா ஒரு கனவுல ஓடிட்டு இருக்கு. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இதோட ஒரு சிறந்த உதாரணம். மார்க்கெட் கேப் சுமார் 1,18,000 கோடி ரூபாய். ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 73.2% பங்குகள் இருக்கு. இதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? ட்ரெண்ட் மாதிரி இதுவும் ரொம்ப பிரீமியமா? ஆமா, இதோட பிபி ரேஷியோ சுமார் 23 மடங்கு இருக்கு. இதுவும் விலை அதிகம்தான். ஆனா இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. நிறுவனத்தோட வளர்ச்சி அந்த வேல்யூவேஷனை நியாயப்படுத்துதுன்னு முதலீட்டாளர்கள் நம்புறாங்க. பாதுகாப்பு துறையில இது ஒரு நீண்டகால வெற்றியாளர். அப்போ உயர்தரமான நிறுவனங்களை பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதாவது வேல்யூ அல்லது ரிகவரி பிளேஸ். ஒரு வருஷத்துல பெரிய சரிவை சந்திச்சு இப்போ மீண்டு வர்ற வாய்ப்புள்ள பங்குகள். முதல்ல ஐடி சர்வீசஸ் துறையிலிருந்து சயண்ட் ஒரு வருஷத்துல 33% சரிஞ்சிருக்கு. சயண்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப் சுமார் 12,799 கோடி. இங்க ப்ரமோட்டர் கிட்ட வெறும் 23.3% பங்குகள் தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. டிஐஐ, அதாவது நம்ம உள்நாட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட சுமார் 38% பங்குகள் இருக்கு. அவங்க இந்த சரிவை ஒரு வாய்ப்பா பாக்குறாங்களா? நிச்சயமா. அவங்க 2 விஷயங்களை பாக்குறாங்க. ஒன்னு, கினெடிக் டெக்னாலஜிஸ்னு ஒரு நிறுவனத்தை கையகப்படுத்த போறாங்க. இது வளர்ச்சிக்கு உதவும். 2வது, ஏரோஸ்பேஸ் துறை மீண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால பெரிய முதலீட்டாளர்கள் இத ஒரு நல்ல நுழைவு வாய்ப்பா பாக்குறாங்க. சரியா சொன்னீங்க. இது ஒரு மதிப்புமிக்க பங்கா மாற வாய்ப்பிருக்கு. சயண்டோட கதை ஒரு தெளிவான ரிகவரி ஸ்டோரி மாதிரி தெரியுது. ஆனா மருந்து துறையிலிருந்து மார்க்சன்ஸ் ஃபார்மா இதுவும் 33% சரிஞ்சிருக்கு. ஆனா இதுல ப்ரொமோட்டர் பங்குகளை குறைப்பதும் எஃப்ஐஐ வெளியேறுவதும் கொஞ்சம் கவலையா இருக்கு. நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. மார்க்சன்ஸ் ஃபார்மா ஒரு சுவாரஸ்யமான புதிர். மார்க்கெட் கேப் சுமார் 7,284 கோடி. பாசிட்டிவ் என்னன்னா யுஎஸ் FDA மற்றும் யூகேல இருந்து சில மருந்துகளுக்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. இது நல்ல செய்திதான். அப்போ நெகட்டிவ் என்ன? இங்கதான் பிரச்சனை. கடந்த 3 வருஷமா ப்ரொமோட்டர்கள் அவங்க பங்குகளை கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம எஃப்ஐஐகளும் அதிகமா வெளியேறி இருக்காங்க. அப்படியானால் ஒரு பக்கம் வியாபாரம் வளரும்னு நல்ல செய்தி வருது, இன்னொரு பக்கம் நிறுவனத்தோட உரிமையாளர்களே பங்குகளை விக்கிறாங்க.
முதலீட்டாளர்கள் எதை நம்புறது? இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. இப்போதைக்கு முதலீட்டாளர்கள் சந்தேகத்துடன் தான் இத பாக்குறாங்க. இது ஒரு டேர்ன் அரவுண்டாக வாய்ப்புள்ள பங்கு. ஆனா நிறுவனத்தோட லாப முடிவுகள் வந்த பிறகுதான் ஒரு தெளிவு கிடைக்கும். கணக்கிடப்பட்ட ரிஸ்க்ல இருந்து இப்போ தூய ஹை ரிஸ்க் பகுதிக்கு போலாம். அதிக ரிஸ்க், அதிக வருமானம். முதல்ல ரினியூவபிள் எனர்ஜி துறையிலிருந்து விக்ரம் சோலார். இது ஒரு ஹை ரிஸ்க் திமாட்டிக் பெட். மார்க்கெட் கேப் சுமார் 8310 கோடி. ப்ரொமோட்டர் கிட்ட 63.12% பங்குகள் இருக்கு. ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய அதாவது ரெட் ஃபிளாக் இருக்கு. என்னது? அந்த பங்குகள்ல 48.2 அதாவது கிட்டத்தட்ட பாதி பங்குகள் பிளெட்ஜ் செய்யப்பட்டிருக்கு. நிறுவனத்தின் பணப்புழக்கம் பற்றியும் தெளிவான தகவல்கள் இல்ல. அதனால ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். இதே மாதிரி ஸ்மால் கேப் பிரிவிலிருந்து ரோட்டோ பம்ப்ஸ், இதுவும் 33% சரிஞ்சிருக்கு. இது ஒரு ஹை ரிஸ்க் பங்கா? ஆமா, இதுவும் அதே வகைதான். இது ஒரு சிறிய சந்தை மதிப்பு கொண்ட இண்டஸ்ட்ரியல் பங்கு. இதுவும் ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் வகை பங்கு. நிறுவனத்தின் வருமானம் மீண்டு வந்தாதான் பங்கு விலை உயர வாய்ப்புள்ளது. அதுவரை காத்திருப்பது அவசியம். இப்போ அடுத்த வகை கேபிட்டல் இன்டென்சிவ் growth, பிரம்மாண்டமான வளர்ச்சி திட்டங்கள். இதுல JSW எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி துறையில இவங்களோட திட்டங்கள் பிரமிக்க வைக்குது. ஆனா அதுக்கு பின்னாடி சில பெரிய ரிஸ்க்குகளும் இருக்கே. JSW எனர்ஜி ஒரு பெரிய கனவுடன் செயல்படுற நிறுவனம். மார்க்கெட் கேப் சுமார் 85,684 கோடி. அவங்க 2030க்குள்ள 1,30,000 கோடி ரூபாய் முதலீடு அதாவது கேபெக்ஸ் செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். 1,30,000 கோடி நினைச்சு பார்க்கவே முடியல. இவ்ளோ பெரிய தொகைக்கு நிதி இங்கிருந்து வரும்? கண்டிப்பா, அதுதான் ரிஸ்க். இதுக்கு அதிக கடன் வாங்க வேண்டியிருக்கும். அது மட்டுமில்லாம சுமார் 13,000 கோடி ரூபாய்க்கு புதிய பங்குகளை வெளியிட்டு நிதி திரட்டவும் திட்டமிட்டுள்ளார்கள். இதனால ஈக்விட்டி டைல்யூஷன் நடக்கும். ஈக்விட்டி டைல்யூஷன்னா என்ன? அது ஏன் பழைய முதலீட்டாளர்களுக்கு ஒரு நெருடலான விஷயம்? இத ஒரு பீட்சா உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஒரு பீட்சாவை 4 துண்டுகளா வெட்டி உங்களுக்கு ஒரு துண்டு கிடைக்குது. இப்போ அதே பீட்சாவை 8 துண்டுகளா வெட்டினா ஏன் துண்டோட அளவு சின்னதாகும்? ஈக்விட்டி டைல்யூஷன். கம்பெனியோட மொத்த பங்குகள் அதிகமாகும் போது நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பங்கோட மதிப்பும் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால JSW எனர்ஜில நீங்க முதலீடு செய்யும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு பந்தயம் கட்டுறீங்க. ஆனா இந்த ரிஸ்கையும் ஏத்துக்கணும். கடைசியா வாட்ச் லிஸ்ட்ல வைக்க வேண்டிய ஒரு பங்கு ஹெல்த் கேர் சர்வீசஸ் துறையிலிருந்து சாஜிலிட்டி. இதுல நாம என்ன கவனிக்கணும்? சாஜிலிட்டி ஒரு தனித்துவமான நிறுவனம். இது அமெரிக்காவை மையமாக கொண்ட ஒரு நிறுவனம். இதோட PB ரேஷியோ சுமார் 2.64x. இது ஒரு நியாயமான வேல்யூவேஷனாக தெரியுது. ஆனா இதுல 2 முக்கியமான கவலைகள் இருக்கு. என்ன அந்த கவலைகள்? முதல் விஷயம், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதாவது ROE ரொம்ப குறைவா இருக்கு. ரெண்டாவது, நிறுவனம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட பிறகு ப்ரமோட்டர்ஸ் பங்குகளை பிளாக் டீல்ஸ் மூலமா விட்டிருக்காங்க. பிளாக் டீலுங்கிறது ஒரு பெரிய அளவிலான பங்குகளை சந்தைக்கு வெளியில 2 பெரிய முதலீட்டாளர்களுக்கு இடையில நடக்கிற ஒரு பரிவர்த்தனை. இதுல ப்ரொமோட்டர்கள் பங்குகளை விக்கும்போது நிறுவனத்தோட உரிமையாளருக்கே அதோட எதிர்காலத்தின் மேல நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அது எழுப்பும். புரியுது. அப்போ இது நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இருக்கட்டும். ஆமா. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த பங்குகளை ஒரு தொகுப்பா சொல்லணும்னா ட்ரெண்ட், ஃபைன் ஆர்கானிக், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற பங்குகள் நீண்ட காலத்துக்கு சிறப்பானவை. சையண்ட், மார்க்சான்ஸ் ஃபார்மா போன்றவை சரிவிலிருந்து மீண்டு வர வாய்ப்புள்ளவை. விக்ரம் சோலார், ரோட்டோ பம்ப்ஸ் அதிக ரிஸ்க் கொண்டவை. JSW எனர்ஜி பெரிய வளர்ச்சி திட்டங்களை கொண்டிருந்தாலும் அதற்கேற்ப ரிஸ்குகளும் இருக்கு. கடைசியா சகஜிலிட்டிய நாம தொடர்ந்து கவனிக்கணும். இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம். எங்களோட இந்த பயணத்தில் இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. அடுத்து எந்த ஸ்டாக்கை பத்தி நாம ஆழமா விவாதிக்கணும்னு மறக்காம கீழே காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இது முதலீட்டு ஆலோசனை கிடையாது. எந்த முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுங்க. ஆமா, இந்த தகவல்கள் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. நன்றி.